ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜியூமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட வீடியோ நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் கேக்கு. பேக்கரி ஸ்டைலில் நமக்கு ஒரு கேக் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையான ஒரு கேக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் வச்சு அந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 1 எக் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 பிஞ்சு, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. ஏன்னா நம்ம எக்கு சேர்க்கும் போது அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பும் வெனிலா எசன்ஸும் சேர்க்க போகிறோம். பார்க்கலாமா எப்படி பண்ணலான்னு? இப்போ எக்கை எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ண போகிறேன். அது கூட சால்ட்டு, வெனிலா எசன்ஸு, அப்புறம் சுகரு, அப்புறம் மில்க்கு இவ்வளோத்தையும் இது பண்ணி நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் அப்படிங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு நான் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் இது பண்ண போகிறேன். பவுட்ரு எடுத்து வச்சு 1 பிஞ்ச் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா ஒரே மோஷனில் நம்ம இது பண்ணணும், பீட் பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் இதோட பக்குவோம். நம்ம இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் கரெக்டான உள்ள அளவு. இனி நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்தாச்சு. பேக்கிங் ட்ரேயில் கீ அப்ளை பண்ணணும். இப்படி கீயை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் இல்லைன்னா, இப்போ நான் பட்டர் பேப்பர் போடல, பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா மாவு இருக்குல்ல, அதை இப்படி ஆனால் ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் கரெக்டாக வரும். இப்படி நம்ம இது பண்ணிட்டா போதும். இப்போ நான் இது ரெடி பண்ணியாச்சு. ட்ரையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ குக்கரை குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மண் போடு, நீங்கள் உப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். வண்டு போட்டிருக்கேன். வண்டுக்கு மேலே பிளேட் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு லைட்டாக மறைச்சி போட்டு நான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் பீட் பண்ணி வச்சுருக்கதை நான் அந்த ட்ரேயில் ஊற்ற போகிறேன். நான் இது பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த பபிள்ஸ் இருக்குல்ல, பபிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஒழுங்காக இதாகாது. அதனால் நம்ம இப்படி பண்ணணும். இப்படி இது பண்ணணும். இது ரெடி ஆகிட்டு நான் அடுப்பில் வைக்க போகிறேன். எப்படி வைக்கணும்னா, இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு 30 to 45 மினிட்ஸுக்கு இது வேகணும். நான் லாக் பண்ணிட்டேன். இனி நான் ரெடி ஆனப்புறம் காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக நான் இதை வச்சு இப்படி போட்டு பார்க்குறேன். பாருங்கள், இது எதுவும் ஆகலை. அதனால் இது ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வெளியே எடுத்துட போகிறேன்.
பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகான சுவையில் அழகான கேக் ரெடி ஆயிட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.